ஹாய் எவரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் பில்லு கட்ட கூட திரையரங்க உரிமையாளர்களுக்கு காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கூலி படம் வந்ததுமே இப்போ எல்லாம் கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க திரையரங்க உரிமையாளர் அதிரடி வீடியோ. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தமிழ்ல மட்டும் இல்லைங்க, ஹிந்திலையும் ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல் தாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. போடுறா வெடிய வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியும். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் 14ஆம் தேதி, ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. 4 நாள்ல 404 கோடி வசூல் பண்ணி நான் தாண்டா கிங் அப்படின்னு தெரிவிக்க விட்டாரு. அது சில படங்களுக்கு மொத்த வசூலாவே இருந்திருக்கு. அந்த மாரி ஒரு அற்புதங்களை நிகழ்த்திருக்கு. இது வரைக்கும் சினிமா வரலாற்றுல செய்யாத ஒரு சாதனையா சன் பிக்சர் அறிவிச்சிருக்காங்க, மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது வேற எங்கேயும் இல்லைங்க, ஹிந்தியில எங்க, டெல்லி, மும்பை, கல்கட்டா, சண்டிகர், இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற தியேட்டர்ல கூலி படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள். அது கூட பாத்தீங்கன்னாக்கா நேத்து 6வது நாள் செவ்வாய்க்கிழமை, இது ஒர்க்கிங் டே அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு கூலி படம். ஆனா இங்க இருக்கிற சில தற்கூரி நடிகருடைய நாதாரிகள் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாலும் அதை கண்டுக்கவே இல்லை மக்கள். அது மட்டும் இல்லைங்க, போயிட்டு அதில் சொல்லியிருக்காங்க ரேட்டிங் படம், பிள்ளைங்களெல்லாம் கூட்டுன்னு போக கூடாதுன்னு. ஏன் ரஜினி படத்தை நாங்க பிள்ளைங்களோட தான் பார்ப்போம் அப்படின்னு தியேட்டர்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா வைரல் ஆச்சு. அதை பார்த்த சன் பிக்சர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, நேரடியாவே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எங்களுக்கு இதுக்கு யூஏ சர்டிபிகேட் வேணும். ஏன்னா தலைவர் படம்னாலே குடும்பம் போய் கொண்டாடணும்னு நினைப்பாங்க. எப்படி பிள்ளைங்களை மட்டும் தனியா வீட்டுல விட்டுட்டு வர முடியும் சொல்லுங்க. அதனாலே நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க. அதனால யூஏ சர்டிபிகேட் ஆண்டோ முன்னியத்துல கிடைச்சிடணும். கிடைச்சிட்டுன்னா நீங்க எழுதி வச்சுங்க, வேற லெவல்ல திரும்ப புக்கிங் போகும் பாருங்க. அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். இது கண்டிப்பா நடக்கும். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்களா. இங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பரப்புறானுல்ல, அவங்களுக்கு மூளை இருக்குதா என்னன்னே தெரியல. ஒரு மனிதர் 75 வயது உள்ள ஒரு மனிதர் எழுந்து நிக்க முடியுமா? அவர் இவ்வளோ அற்புதமா ஃபைட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் தெரிக்க விடுறாருங்க. ரஜினி படம்னா என்னங்க, 4 ஃபைட் சீன், ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு குத்து சாங் போட்டு தாக்கு, அவ்வளவுதாங்க. இதாங்க தலைவர் படம். அத நேர்த்தியா லோகேஷ் கனகராஜ் செஞ்சு முடிச்சிருக்காரு, செதுக்கி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரஜினி ரசிகர்கள்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு படமா இது வந்திருக்கு. ரஜினி ரசிகர் மட்டும் இல்ல, பொதுவான ஆடியன்ஸ் எல்லாருமே கொண்டாட கூலி படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் இப்போ அதிரடியா ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டோரி சரியில்லை சொன்னவனுவ இன்னைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுங்களா, லாஜிக் சரியில்லை அப்படின்னு சொல்ல. ஏன்னா இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ஸ்டோரி சூப்பரா இருக்கு, எவன்டா சொன்னது ஸ்டோரி சரியில்லைன்னு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பல்டி லாஜிக் சரியில்லை அப்படின்னு. என்னையா லாஜிக் உங்களுக்கு வேணும்? சினிமா படத்துல என்னையா லாஜிக் பாக்குறீங்க? லாஜிக் பாக்கணும்னா நீங்க யார் படத்தை பார்க்க முடியும்? யாரு படத்தையுமே பார்க்க முடியாது. இன்னும் நீ படத்தையே பார்க்க முடியாது. ஏங்க, ஒருத்தவன் குத்துனா ஓடி போய் அங்க விடுவானா? இது லாஜிக்கா சொல்லுங்க. முதல்ல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு என்னத்துங்க லாஜிக் பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. இது தலைவருடைய படம். கண்டிப்பா உங்களுக்கு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒர்த்தான படம். கொடுத்த படம் ஃபுல் கலெக்ஷன். நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு வருவீங்க. இது கண்டிப்பா நடக்கும். நீங்க பார்த்துட்டு வேணா கமெண்ட்ல சொல்லுங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் சொன்னது தப்பா சரியா அப்படின்னு. அவனு சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இவனுனா என்ன தெரியுங்களா, காசுக்கு பீ துன்ற ஜாதிங்க. விஜய் அவர்கள் 20 கோடி கொடுத்துருக்கான். ஆமாங்க, இந்த படத்தை காலியாகிறதுக்கு, கூலிய காலியாகிறதுக்கு 20 கோடி செலவு பண்ணியிருக்கான். போன வீடியோல நான் உங்களுக்கு எவிடன்ஸ்லாம் நினைச்சிருந்தேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அல்ப புத்தி விஜய்க்கு இருக்கும் அப்படின்றது எல்லாரும் தெரியும். ஏன்னா பாஷாவுக்கே பாத்தீங்கன்னா, பாஷா தோல்வி, ஒரு படம் தோல்வினா அது எவ்வளவு பேருக்கு கஷ்டம், எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு டெக்னீஷியன், எவ்வளவு நடிகர்கள், அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அதை கொண்டாடி இருக்கிய நாதாரி நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இன்னைக்கு கூலி படத்தை காலியாக்குறதுக்கு 20 கோடி கொடுத்துருக்காரு, செலவு பண்ணிருக்காரு. இதையே இந்த கக்கூஸ் தண்ணி குடிக்கிறான்ல அவங்க ரசிகருங்க, அவங்களுக்கு இந்த தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா நினைப்பானோ.
வெயில்ல வந்து வாடி போய் தண்ணி இல்லாம காவா தண்ணி குடிச்சான். இன்னைக்கு இப்போ மாநாடு வேற, நாளைக்கு வரங்க. என்னென்ன அங்க மாநாட்டுல என்னென்ன கூத்து நடக்குது எல்லாத்தையும் நான் உங்க வீடியோவா போட்டு காட்டுவேன். பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க இந்த ஜோக்கருங்க என்னென்ன பண்றாங்கன்னு. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல். இந்தியில கூட தாங்க. இந்த பாருங்க, நினைச்சிருக்கு பாருங்க. இந்தியில டெல்லி, மும்பை, கல்கட்டா, சண்டிகர் இதெல்லாம் வந்து தலைவருடைய கோட்டையா மாறி இருக்கு பாருங்க எல்லாம். அதுவும் இல்லாம இது நேத்து 6வது நாள் 19ஆம் தேதி பட்டையை கிளப்பியிருக்காரு தலைவர். கூலி படம் இது ஹிந்திலங்க. பாருங்க, ஹவுஸ்ஃபுல் ஷோஸா போயிட்டு இருக்கு. தமிழ்லையும் தாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா காரைக்கால், பிவிஆர் மால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால்லையும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான். இங்க சென்னையிலயும் சரி எல்லா இடத்துலயும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாவே போயிட்டு இருக்கு. இதாங்க தலைவர். இது ஒர்க்கிங் டேஸ்ல, இன்னும் லீவு நாள்லயா இருந்தோன்னா இன்னும் பிச்சுக்கிட்டு போகும். இந்த பாருங்க, இதை நினைச்சிருக்கு பாருங்க. இது பிவிஆர் மால் சென்னையில பாருங்க, ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எல்லா இடத்துலையும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. கண்டிப்பா இதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் கூட்டமா குடும்பமா வந்து கொண்டாட போறாங்க. படம் அவ்வளோ அருமையா இருக்கு அப்படின்னு இப்போ ரிசல்ட் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க போய் பார்க்கலாம். சில நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் அவங்க நல்லா இருக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஜென்ரல் ஆடியன்ஸ் வருவாங்க. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் 2 நாளா சில விசமிகள் மிக்சடு ரிவ்யூவா வந்துடுச்சு. ஏன்னா நல்லதும் சொன்னாங்க. ஆனால் சில ஒரு 50 ரிவ்யூஸ் தான் அப்படி வந்திருக்கும், 50 100. ஆனால் அது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம போயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்து. இப்போ தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சில மாதத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் கரண்ட் பில்லு கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஒன்றும் வருமானம் இல்லை, படம் எதுவும் ஓடவே இல்லை. ஆனா கூலி படம் வந்த பிறகு இப்போ நாங்க நல்லா கல்லா கட்டிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல தலைவர் வருஷத்துக்கு ஒரு 2 படம் கொடுத்தா போதும் அப்படின்னு எல்லாரும் இப்போ கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீதர், திருச்சி ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும். இவரும் வந்து திரையரங்க உரிமையாளர் சங்கத்துல உறுப்பினராக இருக்காங்க. அவரு தியேட்டர் ஓனரும் கூட. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை தியேட்டர் உரிமையாளர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் இந்த ஒரு பதிவு மூலம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை நீங்க பாத்தீங்களா? மனசார சொல்லுங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.